ஹாய் ஹால் வெல்கம் டு காயத்ரி அண்ணா ட்ரீம்ஸ். இன்றைக்கி நம்ம கிளாஸ் டே 1க்கான கிளாஸ் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதில் பேசிக் எலமெண்ட்ஸ் தான் நான் சொல்லியிருக்கேன். இதில் உங்களுக்கு மேக்ஸிமமாக தேவையானது என்னென்னா, மெஹந்தி ப்ராக்டிஸ்க்கு ஒரு பேப்பர், அதுக்கப்புறம் ஒரு கோன் ஒன்று. உங்களுக்கு கடையில் இருக்கிற சிங்க் கோன்னாலும் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் ப்ராக்டிஸ் கோன்ஸ் சேல் பண்ணுறேன். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் ஆர் இன்ஸ்டா ஐடியில் டிஎம் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு லைன்ஸ் தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு 2 டாட் வச்சுட்டு அதிலிருந்து கையை எடுக்காமல் இந்த டாட்லேருந்து அந்த டாட்டுக்கு கனெக்ட் பண்ணணும். கை எடுத்தோம்னா கொஞ்சம் ஷிவர் ஆகும். ஸ்டார்டிங் போட சொல்ல புதுசாக மெஹந்தி போட்டு பழகிறவங்களுக்கு ஷிவர் ஆகும். அதனால் அப்படி தான் இருக்கும். அதெல்லாம் வரி பண்ணிக்காமல் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பழகுங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு 2 டாட் வச்சுட்டு அது மேலேயே அப்படியே கை எடுக்காமே வரையணும். நெக்ஸ்ட்டு டபுள் லைன் வரப்போகிறோம். இப்போ எப்படி சிங்கிள் லைன் வரைஞ்சிங்களோ அதே மாதிரி டபுள் லைனு. நான் டாட் வைக்காமே ஸ்ட்ரெயிட்டாக டபுள் லைன் வரைகிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பழகும்போது டாட் வச்சு பழகுங்க. ஃபஸ்ட்டு இங்கே ஒரு டாட், அங்கே ஒரு டாட் வச்சு ஒரு லைன் வரைஞ்சி, திருப்பி கீழேயும் அதே மாதிரி கேப்பில் ஒரு டாட் வச்சு அதே மாதிரி லைன் போட்டுக்கோங்க. இதை நான் ஒரு 2-3 வாட்டி போட்டு காமிக்கிறேன், அதை பாருங்கள். அதை நல்ல டாட் வச்சு ஃபஸ்ட்டு பழகுங்க. இல்லைனா டபுள் லைன் கொஞ்சம் மேலே ஏற்றி வரா மாதிரி இருக்கும். கொஞ்சம் நல்லா நார்மல் சைஸில் வரணும் அப்படின்னா டாட் வச்சு ஃபஸ்ட்டு பழகி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு டபுள் லைன் ஸ்ட்ரைட்டாகவே போட வரும். இதே மாதிரி டபுள் லைனை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம திக் லைன் வரைய, அதாவது போல்டு லைன் வரைய போகிறோம். போல்டு லைனுக்கும் அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு லைன் ஒன்று வரைஞ்சிக்கோங்க. அதுக்கு கீழே அதே மாதிரி இன்னொரு லைன் நான் சொன்ன மாதிரி டாட் வச்சு லைன் போடுங்க. இல்லைனா கொஞ்சம் இதுவாக இருக்கும். 2 லைனை போட்டுட்டு அதுக்கு நடுவில் கேப் நல்லா கோனை அந்த டிப்பில் ப்ரெஸ் பண்ணி அழுத்துனீங்கன்னா பேஸ்ட் நல்லா திக்காக வரும். அதை வச்சு அந்த போல்டு அதை ஃபில் பண்ணணும், அந்த லைன்ஸை 2 லைனையும். அதே மாதிரி தான் திருப்பி இன்னொரு வாட்டி போடுறேன், அதையும் பாருங்கள். அதே மாதிரி 2 லைன் போட்டுட்டு திக் லைனை நடுவில் நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா பேஸ்ட்டு நல்லா வரும். அதை திக் லைனை போல்டாக போடலாம். அடுத்து ஸ்லாண்டிங் லைன். இப்போ ஸ்லாண்டிங் லைன்லேயுமே 2 டாட் வச்சு ஸ்லாண்டிங் லைன் போட சொல்ல கொஞ்சம் ஷிவர் ஆகும். அதுவும் இல்லாமல் இப்போ கை எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு மாதிரி லைன் மேலே ஏற்றி கீழே இறக்குன மாதிரியே வரும். இந்த வருது பார்த்திங்களா? கை கொஞ்சம் இந்த ஒட்டினாப்பில் வச்சு போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் இப்படி லைட்டாக ஆடினாலே அந்த இது ஷேப்பே மாறும். இது மாதிரி இப்போ கை எடுக்காமல் இந்த எண்ட்லேருந்து அந்த எண்டு வரைக்கும் அப்படியே போகணும். லைட்டாக கை எடுத்தால் ஃபஸ்ட்டு ஆடிச்சு பார்த்திங்களா? அதே மாதிரி ஒரு மாதிரி மேலே ஏறி கீழே இறங்கும். கை எடுக்காமல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்து வெர்டிக்கல் லைன் போட போகிறோம். இதில் நம்ம இந்த மாதிரி ஸ்லாண்டிங் லைனு, இந்த மாதிரி லைன்லாம் வெர்டிக்கல் லைன் இந்த மாதிரிலாம் எதுக்கு யூஸ் பண்ணோன்னா, இந்த மாதிரி கிரிட்ஸ் இந்த மாதிரி போடுறதுக்கெலாம் யூஸ் ஆகும். அதனால் இதெல்லாம் நல்லா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பழகிக்கணும். அதே மாதிரி வெர்டிக்கல்லையும் நீங்கள் ஃபஸ்ட்டு டாட் வச்சு பழகுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போடலாம் அந்த லைனை. நெக்ஸ்ட் லைன் ப்ளஸ் அம்ஸு. அதே மாதிரி லைன் 2 டாட் வச்சு லைன் போட்டுட்டு அது மேலே அம்ஸ் போடுங்க. சில பேருக்கு இப்போ நான் போடுற மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக போட்டால் அம்ஸ் கரெக்டாக வராது. மேலே ஏறி கீழே இறங்கி பிகினர்ஸ்க்கு அப்படி வரும்.
அதனால் நான் இன்னொரு வாட்டி போட்டு காமிக்கிறேன். அதே மாதிரி அந்த மாதிரி வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அம்ஸ் வந்து ஸ்டார்டிங் ஈஸியாக வரும் உங்களுக்கு. இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுட்டு அது மேலே வந்து கண்ணுக்கு தெரியாத மாதிரி ஒரு சின்ன சின்ன டாட் மாதிரி ஒரு லைனாக வரைஞ்சிட்டு அப்போ நீங்கள் அம்ஸ் போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக அதே ஒரே ஷேப்பில் வந்து உங்களுக்கு அம்ஸ் வந்து கிடைக்கும். பிகினர்ஸாக இருக்க சொல்ல வந்து உங்களுக்கு வந்து அம்ஸ் வந்து ஒரு அம்ஸ் மேலேயும் இன்னொன்று வந்து கீழேயும் அந்த மாதிரி ஷேப் வந்து மேலே ஏறி கீழே இறங்கி அது பார்க்க ஒரு மாதிரி இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து அம்ஸ் வந்து இந்த மாதிரி டாட் வச்சு போட்டு பழகுங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து நீங்களே வந்து ப்ராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கு அந்த அம்ஸ் வந்து கரெக்டாக வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து ரவுண்டு. நம்ம ரவுண்டு தானே அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து ஸ்கிப் பண்ணுறாங்க அது போட. ஆனால் அந்த ரவுண்டு வந்து நம்ம ஸ்டார்டிங் அது பென்னில் போடுறது பென்சிலில் போடுறது மாதிரி கிடையாது. கோனில் போட சொல்ல அது வந்து நமக்கு ஷேப் வேறு மாதிரி ஆகும். அதனால் கோனில் வந்து ரவுண்டு போட்டு பழகுங்க. அந்த ரவுண்டை வந்து கையெடுக்காமல் அப்படியே ஒரே ரவுண்டு அப்படியே போடணும். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பைரல். ஸ்பைரல் வந்து அதே மாதிரி இப்போ நம்ம ரவுண்டு போட்டு பழகியிருந்தோம்னா ஸ்பைரல் போடுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து டாட் வச்சு போடும்போது நமக்கு வந்து கரெக்டாக வராது பிகினர்ஸ்க்கு. அதனால் நான் டாட் வச்சு போட்டு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக வந்து அப்படியே ஸ்பைரல் அப்படியே சாதாரணமாக போட்டு நடுவில் வந்து டாட் வைக்கிற மாதிரி காமிக்கிறேன். அந்த மாதிரி போட்டு பழகிறதுனாலும் பழகுங்க. அது வந்து ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி டாட் வச்சு அதுலேருந்து ஸ்பைரல் போடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ நான் அதை போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ரவுண்டு போட்டு அப்படியே உள்ள ரவுண்ட் மாதிரி சுற்றி டாட் வச்சிங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி போடுறேன் பார்த்திங்களா, இதே மாதிரி போட்டு பழகுங்க. இது வந்து ஸ்டார்டிங் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பைரல் ப்ளஸ் அம்ஸ் அதுதான் வந்து போட போகிறோம். அதே மாதிரி நான் அந்த ஸ்பைரல் வந்து நீங்கள் போட்டு பழகியிருந்தீங்க அப்படின்னா அந்த ஸ்பைரல் போடும்போது நல்லா அழகாக வரும். அதை போட்டுட்டு நீங்கள் அது மேலே வந்து அம்ஸ் வந்து போடணும். அம்ஸ் வந்து நான் இப்போ வந்து நார்மலாக போடுறேன். இந்த அம்ஸ் வந்து இந்த மாதிரி அம்ஸ் வந்து போட்டோம்னா சில பேருக்கு வந்து ஒரு மாதிரி ஏற்ற இறக்கமாக இருக்கும். ஒரு இடத்துல நல்லா அம்ஸ் வந்து நல்லா ஃபில் ஆகிருக்கும், இன்னொரு இடத்துல வந்து அம்ஸ் வந்து சரியாக ஃபில் ஆகாத மாதிரி இருக்கும். இது வந்து சரியான ஒரு வாட்டம் வராத மாதிரி இருக்கும். அதுவே இப்போ நான் போடுறேன் பாருங்கள், அந்த மாதிரி ஒரு ஸ்பைரல் ஒன்று போட்டுக்கோங்க. ஸ்பைரல் போட்டுட்டு 4 சைட்லேயுமே வந்து ஒரு சின்ன கோடு மாதிரி இல்லை டாட் வச்சுக்கோங்க. வச்சு அதிலிருந்து அம்ஸ் வந்து கனெக்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த இதில் கொண்டு வந்து நிறுத்தி அதே மாதிரி நம்ம எப்படி வந்து ஒரு லைன்லேருந்து இன்னொரு லைனுக்கு வந்து அதை ஃபில் பண்ணுறோமோ அதே மாதிரி எல்லா பக்கமும் ஃபில் பண்ணிங்கன்னா எல்லா பக்கமும் பார்க்க சேமாக இருக்க மாதிரி இருக்கும். இது வந்து பிகினர்ஸ்க்காக இந்த மாதிரி சொல்கிறேன். அது வந்து நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்னா நார்மலாகவே போட்டுடலாம். அதே மாதிரி இது வந்து நம்ம ஸ்பைரல் ப்ளஸ் அம்ஸ் போட்டோம்னா இப்போ வந்து நம்ம அந்த ரவுண்டு ப்ளஸ் அம்ஸ் வந்து போட போகிறோம். ரவுண்டு வந்து இந்த மாதிரி ஃபில்லிங்ஸுமே நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அதனால் ரவுண்டு போட்டுட்டு அதே மாதிரி அம்ஸ் வந்து போடுங்க. இதுலேயுமே வந்து அம்ஸ் வந்து 4 சைடு வந்து டாட்டு இல்லை ஒரு கோடு மாதிரி போட்டு கூட போடுங்க. இதே மாதிரி 4 டாட்டு இல்லைனா கோடு மாதிரி போட்டு அதிலிருந்து நம்ம வந்து அம்ஸ் போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே ஈவனாக வரா மாதிரி இருக்கும். இந்த அம்ஸ் வந்து நம்ம நார்மலாக போட சொல்ல ஈவன் இல்லாத மாதிரி இருக்கும். இது ஈவனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டாட்டு. இது சில பேர் வந்து டாட் வந்து வேறு ஒரு பிகினர்ஸாக இருக்க சொல்ல டாட் எப்படி வைக்கிறது தெரியாமல் ஒரு ரவுண்ட் பண்ணி ஷேடை வைப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் கூனை நல்லா அந்த டிப்பை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டாட் வரும். அந்த நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டாட் வந்து பெருசாகவும் உங்களுக்கு என்ன சைஸில் டாட் வேணுமோ அந்த மாதிரி வச்சு பழகுங்க. அடுத்து வேவி லைன்ஸ் வந்து போடணும். வேவி லைன்ஸும் வந்து இது வந்து ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஆனால் போட்டு பழகிட்டிங்கன்னா நம்ம ஈஸி. ஆனால் ஸ்ட்ரெயிட் லைனை விட வேவி லைன்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸி தான், அழகாக போட்டு பழகிடலாம்.
இந்த எண்டுலேருந்து மேலே ஏற்றி கீழே இறக்கி மேலே ஏற்றி நம்ம ஸ்கூல்லலாம் வந்து ஹெட்டிங்ஸ்க்கு வந்து டிசைன் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி தான். அடுத்து ஜிக்ஸாக் லைனு. அது வந்து வேவி லைன்ஸில் வந்து இப்படியே நார்மலாக இதுவாக வந்துடும். ஜிக்ஸாகில் வர சொல்ல வந்து ஷார்ப்பாக வரா மாதிரி இருக்கும். ஜிக்ஸாகில் வந்து நான் வெர்டிக்கலில் ஹரிசாண்டல் ரெண்டுத்துலேயுமே போட்டு காமிக்கிறேன். ஜிக்ஸாகாக போட சொல்ல வந்து ஷார்ப்பாக வரும் அந்த எட்ஜ். இதெல்லாம் வந்து வேவியில் அப்படி வராது. இதெல்லாம் வந்து நம்ம ஏன் போடுறோன்னா, நம்ம வந்து இந்த கிரிட்ஸ்லாம் வந்து போடுவோம் இல்லையா, அதில் வந்து நம்ம இந்த ஜிக்ஸாக் லைன்லாம் கூட யூஸ் பண்ணுவோம், ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் இல்லாமல், டபுள் லைன்ஸ் இல்லாமல். அதனால் இந்த ஜிக்ஸாக் லைன்ஸ் வந்து போட்டு பழகிக்கிட்டோம்னா நமக்கு அங்கே கிரிட்ஸ் போட சொல்ல வந்து ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் வந்து நம்ம போடுறது. இப்போ வந்து வேவிலையும் வந்து வெர்டிக்கல் வந்து போடலாம். அவ்வளோதாங்க. இவ்வளோ தான் வந்து எலிமெண்ட்ஸு. இன்னும் நிறைய இருக்குது. எலிமெண்ட்ஸில் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு பேப்பரில் பாக்ஸ் மாதிரி போட்டு இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.